இதெல்லாம் மற்ற கட்சி என்னென்ன கட்சி பேரே சொல்லிவிடுறேன். யாரெல்லாம் சிஎம் ஆசைப்படுறா வரணும் ஆசைப்படுற அவங்களாம் அவங்கள கொதறணும். மிஸ்டர் சீமான், மிஸ்டர் அண்ணாமலை. ஆனா கோயிலை விட்டு நான் வெளியே போகணும்னு சொன்ன ஒரே கட்சி, ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க. நான் வந்தேன் அப்படின்னா, நான் சார் பாலிட்டிஷியன் கிடையாது, பிஜேபி எல்லாம் நாளைக்கு ஓட்டு பண்ண சொல்றேன். நோ, அப்சல்யூட்லி. அவர் வந்தா நான் கோயிலை விட்டு வெளியே போவேன். கோயிலை விட்டு வெளியே போனா இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும். HRNC ஆக்ட் நான் ஐ வில் ரிப்பீல் இட்னு சொல்லணும். அப்ப அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கணும். மேடம் ஹேமலதா அவங்க சொல்லணும், அன்புமணி சொல்லணும், மிஸ்டர் அன்புமணி சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயில் நம்ம உங்க கோயில் சார் இது. கோயிலுக்கு எதிரானவர்கள், கோயிலுக்கு இது ஒரு உண்மையை சொன்னா நீங்க என்ன செய்வாங்க, பிஜேபி அப்படி எல்லாம் செய்றீங்க. நேர்மையா உங்க மனசுக்குள்ள நீங்க நேர்மையா இருக்கணும். நீங்க எல்லாம் நேர்மையானவர்கள் மனசுல ஒரு செகண்ட், அடுத்த நிமிஷம் நீங்க நேர்மை இல்லாத ஆளாகிருங்க. 38,658 கோயிலை நான் ஆட்சி செய்வேன் என் மினிஸ்டரை வச்சு. ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன். எப்படி எப்படி நல்ல கவனிங்க. 38,658 கோயிலை நான் கண்ட்ரோல்ல வைப்பேன். எப்படி வைப்பேன்? ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வருது, அந்த கோயிலை நான் விட மாட்டேன்றாரு சார். இதெல்லாம் யாருக்கும் தெரியல, இந்துக்களுக்கு இந்த இயக்கங்கள்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வர்ற கோயிலை கூட நான் விட மாட்டேன் அப்படின்றாரு சீஃப் மினிஸ்டர். அதுக்காக இவரை மட்டும் சொல்ல முடியாது. பழைய சீஃப் மினிஸ்டர் அவர் யார், மிஸ்டர் எடப்பாடி, அவரும் விட மாட்டேன்றார். 14 ரூபா வருவார் சார், அதை விட மாட்டேன் சார். என்ன காரணம்னா, பொதுமக்களுக்கு நான் ஒரு படம் போடுவேன் ஸ்டாலின்ட்ட, ஸ்டாலின் வந்து இவருக்கு ஒரு படம் போடுவார். எங்க லெஜிஸ்லேச்சர்ல எப்படி நாங்க 38,000 கோயில்களை ஆட்சி செய்யணும்னா அதுல 34,000 கோயிலுக்கு 14 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம். வெக்கம் இல்ல உங்களுக்கு? அதை எடுக்கலாமா? நல்லா கவனிங்க, அதை எடுக்கலாமா? 14 ரூபானா திரி போட முடியாது, விளக்கு போட முடியாது, எண்ணெய் போட முடியாது, ஊத்துறதுக்கு வேண்டிய அர்ச்சகர்களுக்கு நெருப்பட்டி கிடையாது, அவருக்கு வாய் வயிறு இருக்கு. அப்படிப்பட்ட கோயிலை எடுத்து அதுக்கு 250 ரூபா வரி போடுறாங்க வருஷத்துக்கு. ரொம்ப உச்சகட்டம் சார் அது. அதுக்கு அடுத்தது சார், அதனால அரசாங்கத்தை நம்ப முடியாது சார். ரெண்டு அரசாங்கமும் நம்மளை ஏமாத்திக்கிட்டா இருக்கிறாங்க. வரின்னு உங்களுக்கு தெரியலையே, பிரஸுக்கு எந்த பிரஸுக்குமே தெரியாம போச்சு. 428 கோடி ரூபாய் வரி போட்டுட்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவா? சோ நிர்வாக வரின்னு ஒரு வரி போடுறாங்க. நிர்வாகத்துக்குள்ள கணக்கு வருமா? கணக்கு தனியா இருக்குமா சார்? சொல்லுங்க சார், தலையாட்டினா இல்ல சார். நிர்வாகத்துக்குள்ள கணக்கு உள்ள வருமா? தனிக்கே கணக்கு வருமா? இல்ல தனிக்கே வெளியே வருமா சார்? அந்த ஒருத்தர் தான் சொல்றேன், நீங்க பேச மாட்டேங்கிறீங்க சார். நீங்களும் நிர்வாகத்துக்கு உள்ள வந்தா மொத்தத்துல நீங்க வரி போடுறது நிர்வாக வரின்னு போட்டீங்களா? முடிஞ்சு போச்சு இல்ல. இந்த நிர்வாக வரி போக தணிக்க வரி அப்படின்னு சொல்லி அது ஒரு 228 கோடி ரூபாய் போடுறாங்க. பழைய கவர்மெண்ட் எடப்பாடி போட்டது 220 கோடி. இதெல்லாம் கேட்க ஆள் இல்ல சார். நீங்களே கேட்க மாட்டீங்க, என்னையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் மற்ற கட்சி என்னென்ன கட்சி பேரே சொல்லிவிடுறேன். யாரெல்லாம் சிஎம் ஆசைப்படுறா வரணும் ஆசைப்படுற அவங்களாம் அவங்கள கொதறணும். மிஸ்டர் சீமான், மிஸ்டர் அண்ணாமலை, மிஸ்டர் அன்புமணி, அப்புறம் வேற யாரெல்லாம் ஹேமலதா, பிரேமலதா ஹேமா மேடம், இவங்கெல்லாம் கொதறணும் கவர்மெண்ட்டை. இவ்வளவு வரி போடுறியே, அது போக நிர்வாக வரின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வரி போடுற? ஆடிட் வரின்னு போடுறீங்க. நீங்களாம் மனுஷனா அப்படின்னு கேட்கறது அவங்க கேட்கணுமா? நான் கேட்கணும் சார். சார் 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 அப்ப யார் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் கேட்கணும். நீங்களும் கேட்கணும், அவங்களும் கேட்கணும். எதுக்குறீங்களா? வேலையே என்னுடைய வேலை தானே. நீங்க எதுக்கெல்லாம் நான் எதுக்குறேன். என்ன காரணம்? உங்க கடமையில நீங்க கோட்டையை விட்டீங்க. நீங்க ஒரு தமிழர், நீங்க இருக்கிறீங்க. ஆனா நீங்க டைரக்டா சண்டை போட முடியாது. என்ன காரணம்? ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, அதனால அவங்களை கேள்வி கேட்க முடியாது. அதனால என்ன கேள்வியே கேட்கிறேன். அதாவது சார், அதாவது இந்துக்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் இருக்கு. இவர் முதற்கொண்டு இவரை ஏமாத்திடலாம். என்னன்னா, இந்த கோயில் இருக்குன்னா உடனே டக்குன்னு கும்பாபிஷேகம். ஆஹா, கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னா முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. தமிழ் கும்பாபிஷேகம் அடிக்கிறது வடமொழி சொல். கும்பங்கிறது வடமொழி சொல். நம்ம வந்து குடம், குட நீராட்டு விழா மேல தமிழ்ல. இந்த குட நீராட்டு விழாவை மட்டும்தான் அறநிலையத்தை செய்யணும். இருங்க சார், இருங்க ப்ளீஸ் லிசன், காலைல வாங்குங்க. என்னன்னா குடமுழுக்க மட்டும்தான் பண்ணணும். அப்படின்னு என்ன, குடத்துல தண்ணி ஊத்துறது அந்த ஆகமத்தை மட்டும் தான் பண்ணணும். கோயிலோட புறணமைக்கிறது, அதுக்கடுத்து பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கு வேண்டிய காசு வசூல் பண்றது, 6 கோடி ரூபா வசூல் பண்றது ஒரு கோடியில, ஒரு கோயில்ல இப்படிலாம் பண்ணி, இதெல்லாம் உன்னுடைய வேலை. என்ன காரணம்னா, சட்ட ரீதியா நீ புனரமைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார். ஜெயில போடணும்னா நாளைக்கே ஹைகோர்ட் நினைச்சுன்னா உள்ள போடலாம். ஆனா ஆள் வேணும். என்னன்னா, புறணமைக்கிறத அறநிலையத்துறை பண்ணவே முடியாது. என்ன காரணம் சொல்றேன். புதுக்கோட்டையில ஒரு கலெக்டர் இருக்காரு, கலெக்டர் ஆபீஸ் வச்சிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க. புதுக்கோட்டை கலெக்டர் நாளையிலிருந்து என்ன செய்யறாரு, புதுக்கோட்டை கலெக்டர் ஆபீஸுக்குள்ளே புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ஆரம்பிச்சு அவர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் உள்ள போட்டு வேலை பார்த்து வழக்கெல்லாம் பதிவு பண்றாரு. சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? அதுக்கும் அமைதானா? சிரிப்பீங்கல்ல? இதே கண்டிப்பா சிரிப்பீங்க. இதே மாதிரி புனரமைக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்திலே கொண்டாந்து. அந்த டிபார்ட்மெண்ட் பேரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜி தமிழ்நாடு.
அதுக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அவர் அங்கே இருக்கக்கூடாது, அவருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஆர்கியாலஜிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்கணும். அப்போ ஆர்கியாலஜிஸ்ட் யார் இருப்பா? ஆர்கியாலஜி தொல்லியல் துறை நிபுணர் இருப்பான், ஐக்னோகிராஃபிஸ்ட் இருப்பாங்க, சிலைகளை பார்க்கறது, அப்புறம் அதுக்கு எபிகிராஃபிஸ்ட் கல்வெட்டு ஆராய்ச்சிகள் இருப்பான், ஹிஸ்டாரியன் இருப்பான், நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட துறைக்கு அவர் இருக்கணும். அப்படிப்பட்ட துறை இருக்க போகும்போது அதுக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் புனரமைக்கணும். புனரமைச்சுன்னா என்ன தெரியுமா சார்? இருக்கிற மாதிரியே செய்யணும். பழமையை தொன்மையை மாற்றாமையே செய்யறதுக்கு வேண்டிய எக்ஸ்பர்டிஸ் அவங்க பண்ணுவாங்க. அதை அறநிலையத்துறை செய்யறான். அதை தான் இவர் என்கிட்ட கேட்கிறார், தெரியாமல் கேட்கிறார். அதை என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை அவரை ஏமாத்திட்டாங்க. இவர் ஏமாந்து போயிட்டார். எப்படி ஏமாந்து போயிட்டாருன்னா, சார் என்ன கும்பாபிஷேகம் பண்றாங்க. கும்பாபிஷேகம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. கும்பம்னா குடம், அபிஷேகம்னா தண்ணி, அதை மட்டும் தான் அவன் பண்ணணும், அதுக்கு கீழே வரக்கூடாது. அப்படின்னா அதில் ஒரு ரெப்பேரு, அதுக்கு ரெனோவேஷன் பண்ணக்கூடாது. ரெனோவேஷன் புதுப்பித்தல் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோயிலை புதுக்கிறது குற்றம். நல்லா பார்த்துக்கிடுங்க. 100 வருஷத்துக்கு மேலே இருக்க கோயிலை புதுப்பிக்க கூடாது. காரணம் அது குற்றம், ஜெயிலுக்கு போகணும். நான் இருந்தால் உள்ள பிடிச்சி போடுவேன், ஆள் இல்லை. ஆனால் 100 வருஷத்துக்கு கீழே இருக்கிற கோயிலை நீ கூத்தடிச்சு கொள்ளி அடின்றேன், நான் விட்டுட்டு போயிடுறேன் பிள்ளையார் கோயிலாம். ஆனால் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற தொன்மையான கோயிலை கான்சர்வேஷன் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அறநிலையத்துறை என்ன செஞ்சுட்டாங்க? நல்ல கேள்வி கேட்டாரு. அவங்க கையில் 13 ஃபண்ட் இருக்கு சார் அறநிலையத்துறையில், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர்ட்ட. அவர் ஸ்பெஷல் கிராண்ட் ஒரு 100 கோடியாக வச்சிருக்காரு. ஆனால் 13 ஃபண்டில் மொத்தம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தோரா சொல்லணும்னா 300லேருந்து 400 கோடி ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1000 கோடிக்கு மேலே போகும். இந்த 1000 கோடியும் புனரமைக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. இதை போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கொடுக்கறதா? கலெக்டர் எப்படி தஞ்சாவூர் கலெக்டர் நினைக்கிறாங்க. போலீஸ் வேலையில் நிறைய சில்லறை வருது, எல்லாம் கொள்ளி அடிக்கிறான், இதை போய் நம்மகிட்ட கொடுக்க, நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறங்க மாதிரி. அப்படி இல்லை இவங்க. அப்படின்னா எப்படி சிரிப்போம்? அவன் கான்சர்வேஷன் விங்னு ஒன்று ஆரம்பிச்சு அறநிலையத்தில் உங்களுக்கு எந்த பிரஸுக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த பிரஸுக்கும், இந்து எக்ஸ்பிரஸ் எதுவும் உங்களுக்கு எந்த டிவிக்குமே தெரியாது. கான்சர்வேஷன் ஒரு விங்கை உள்ள வச்சிருக்கிறான். யாரு? அறநிலையத்துறை. எதை அவன் பண்ணக்கூடாதோ, எப்படி சட்டப்படி பண்றதுக்கு அருகதை இல்லையோ அதை தான் கையில் வச்சிருக்காரு. அதில் வச்சு ஒரு சூப்பர் இன்ஜினியர், அப்புறம் சீஃப் இன்ஜினியர் 40. இவங்கெல்லாம் சம்பளம் எங்க தெரியுமா? பொதுமக்கள் வரி பணம் கிடையாது, ஐயாவோட பணம். கோயிலோட சொத்துல வரி எரியுது சார். தெய்வ சத்தியம், என்னை நம்புங்க, எனக்கு அஜெண்டா கிடையாது. அட்டூழியம் நடக்குது கோயிலை பொறுத்த. காரணம் அறியாம. அந்த தகவலை தான் உங்கள்கிட்ட இப்ப நீங்க புதுக்கோட்டையில் பிரஸ்காரங்க யாரும் இனிமேல் ஏமாற முடியாது. என்ன 656 கோடி ரூபா வரி போடுறது உங்களுக்கு தெரியாது? எல்லாருக்கும் 50 வயசு ஆகி போச்சு, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. கான்சர்வேஷனை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சட்டப்படி அவன் பண்ணக்கூடாது, அது குற்றச்செயல், வரம்பு மீறிய செயல்னு சொல்லிட்டேன். அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, இதை மறக்கக்கூடாது. அவன் திருப்பி அதை பண்ணுறான். என்ன காரணம்னா போர்வை குடமுழுக்கு மாதிரி இவங்கெல்லாம் ஏமாதா பரவாயில்லையா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகம் கும்பத்துக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஓடி போயிரு. அதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது. வேதம் ஓது எல்லாம் பண்ணு, சாமி கும்பிடு. உள்ள இருக்கக்கூடிய கான்சர்வேஷனை இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கு எத்தனையோ கோடி இருக்கு. சிஎம்கிட்ட மட்டும் 100 கோடி ரூபா வச்சிருக்காங்க. 100 கோடி ரூபா வச்சிருக்காங்க. யார்கிட்ட எந்த சிஎம்கிட்ட 100 கோடி வச்சிருக்காங்க? சொல்லுங்க மாட்டேங்கிறீங்களே. 38,000 கோயிலை நான் கையில் வச்சிருப்பேன், ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன். சார் அவர் தப்பு சொல்றது இல்லை, எங்களை தான் தப்பு சொல்லணும். யாரு இல்ல இன்னும் விட்டுட்டீங்கன்னா அவங்க அப்பத்தான் வரீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. we are not concerned about மனைவி அப்பத்தா அத்தை. no we are concerned. நான் சம்பளம் 2,05,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் டாக்ஸ்ல யாருக்கு? மிஸ்டர் ஸ்டாலினுக்கு, நாட் ஹிஸ் வைஃப். நல்லா புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நக்கலா கேட்க வேண்டாம். நீங்களும் அவரும் பேசிக்கிட்ட வேண்டியது சார். அழகா பேசிருக்கேன். உங்களுடைய பதில் என்கிட்ட இந்த பதில அழகா சொல்லிட்டேன். இவ்வளவு தூரம் வாய்களே பேசுறேன்னு சொல்றேன். அது திருப்பி கேட்டீங்கன்னா நீங்க கவனம் இல்லை. இங்க கவனம் இல்லை. இதெல்லாம் திஸ் இஸ் த பிரஸ். அறநிலையத்துறை கலைக்கிறத காட்டணும் சார். சட்டத்தை கழிச்சிடணும் சார். ஹெச்ஆர்என்சி ஆக்டை கழிச்சிட்டு சார். இந்துக்கள் சொல்ல முடியாது சார். சபை, மகாசபைன்னு ஒன்று ஏற்படுத்தி அதில் எல்லா ஆளுகளும் இருப்பீங்க. மற்ற மதத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் அவங்க சார். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியை, ஒரு மினிஸ்டர், எம்எல்ஏ எம்பியை நீங்க எலெக்ட் பண்றீங்கல்ல எலெக்ஷன்ல, ஒரு கோயில் உங்களால் நடத்த முடியாது. பிரச்சனை அதுல எப்படி வருதோ அதே மாதிரி இதுலயும் வரும். பாத்துக்கிடுங்க. அதுக்கு நம்ம போவே வேணாம் சார். சில பேர் என்ன சொல்ல, இது இல்லைன்னா எதும்பா, அவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல, நச்சுத்தன்மை இருக்கிறவங்க தான் அப்படி எல்லாம் கேட்கறாங்க. இதுக்கு நம்ம பதில் பின்னாடி சொல்லிக்கிறோம். நல்ல கேள்வி. ஆக்டை காலி பண்ணணும். ஹெச்ஆர்என்சி ஆக்டை காலி பண்ணி மாடிஃபை பண்ணி டெமோக்ராட்டிக்கா கொண்டு வரணும். எவன் நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு இங்க இடம் கிடையாது. அதுக்கு தான் சிஎம் வரவங்களை சொல்லிட்டேன் சார். பேரே சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும். நாளைக்கு சிஎம் வர்றவங்க எலெக்ஷன் நின்னா நான் இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டை காலி பண்ணுவேன். 656 கோடி ரூபா இப்போ வரி போடுறாங்க. நான் மற்ற மதத்தை பற்றி பேசியிருக்கேனா? அங்கே வரி போடுறாங்களா இல்லையான்னு? ஒத்த பைசா கிடையாது. அது வேற. இதில் ரொம்ப ஓவர் சார். 656 கோடினா
ஏசைக்கு அந்த அம்மா கொடுத்திருக்க பணமே 1279 கோடி. அதுல பாதி கோடியை இங்க நம்மள்ட்ட வரியா எடுக்கிறான் சார். எப்ப வரியா எடுக்கிறான்னா இந்த இந்து, இவர் ஒரு இந்து, இவர் ஒரு சைவர், இவரும் இவங்க வீட்டுல எல்லாருமே வரி கட்டுறீங்க. நம்ம இந்துக்கா 1,54,000 கோடி ரூபாய் கட்டுறமே. கட்டின பிறகு 2வது வரி போடுறோம். எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி ஏற்கனவே நம்மளுக்கு வரி கொடுக்குறோமா? போலீஸ்ல நம்ம வரி கட்டி பொதுமக்கள் வரல சம்பளம் கொடுக்குறோம் இன்ஸ்பெக்டர்களுக்கு. அவன் 2வது வரி உங்கள்கிட்ட போடுறான். என்ன வர எஃப்ஐஆர் போட்டா 25,000 ரூபாய், எஃப்ஐஆர் போடலைன்னா 40,000 ரூபாய். இங்க இது 2வது வரி. இந்த 2வது வரி மாதிரி அவங்க போற புரியல. இதுக்கு மேல என்னால் சொல்ல முடியும், விளக்கம் எடுத்து. 2வது வரி அவன் போடுறான். அது ரொம்ப தப்புது. அதனால விமோச்சனம் நம்மள்ட்ட இவங்களை நம்பி இருக்கிறதுல, நம்ம போராடுறதுல. 2வது வயசானவங்களை இழுத்து நான் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். செப்பரேட்டா இண்டிவிஜுவல் ஒரே ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். ஆனா கோயிலை விட்டு நான் வெளியே போகணும்னு சொன்ன ஒரே கட்சி, ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க. நான் வந்தேன் அப்படின்னா, நான் சார் பாலிட்டிஷியன் கிடையாது, பிஜேபி எல்லாம் நாளைக்கு ஓட்டு பண்ண சொல்றேன். நோ, அப்சல்யூட்லி. அவர் வந்தா நான் கோயிலை விட்டு வெளியே போவேன். கோயிலை விட்டு வெளியே போகணும். இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும், HRNC ஆக்டை நான் ஐ வில் ரிப்பீல் இட்னு சொல்லணும். அப்போ அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கணும். அதனால ஃபுல்லாக அவரை நம்பிட முடியாது. ஆனால் நல்ல கருத்து அவர் ஒத்து போகிறது மாதிரி வருது. மற்றவங்களும் சொல்லணும், மிஸ்டர் சீமான் சொல்லணும், மிஸ்டர் மேடம் ஹேமலதா அவங்க சொல்லணும், அன்புமணி சொல்லணும், மிஸ்டர் அன்புமணி சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்கன்னா கோயில் நம்ம உங்கள் கோயில் சார் இது.